வீட்டுல போய் அவர் மாட்டிப்பாரு. இந்த சந்திரமுகில வடிவேல் சார் வருவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் மாட்டிட்டு யாருமே இல்ல, அந்த தம்பி தனியா இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ் சாப்பிட்டுருவாரு. நான் போய் பாத்துக்கிறமான்றப்ப அந்த வீட்டுல 2 பேர் வேற வேற இருப்பாங்க. அந்த வீட்டுல மாட்டி என்ன பண்ண சும்மா சீக்வன்ஸ் சொன்னேன், நல்லா என்ன பண்ணலாம், இல்ல இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இந்த ஸ்டைல பண்ணோம் பிளான். நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிளாக் ஹியூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோ கோகிலா இந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைல பண்றோம். கல்கியை வந்து அதை பெருசா பார்ப்பீங்க, அவருக்குன்னே ஒரு தனி ஒரு பெரிய ட்ராக் அதுல இருக்கு. சுமதி மேடம், நீங்க இந்த 7G ரெயின்போ காலனி படம் பாத்தீங்களா? அப்ப என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இந்த படத்துல உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? ஆக்சுவலி அப்ப நான் ஸ்கூல்ல இருந்தேன். பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வந்திருக்கேன். ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இருந்து பண்ண மூவிஸ்ல தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கத்துக்கிட்டேன்னா ரொம்ப காமா இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம். பட் அந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளா எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தா இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி டேக் சோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐயோ நம்ம இது பண்ணிட கூடாது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனா அவங்களோட நடிக்கும் போது அவங்க ஷி நேச்சர் எவ்ரி ஒன் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரில ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் சோனியா மேம். அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்ரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறன்ல மீட் பண்ணுவோம். ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டையர் டீம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆகினது சார் தான். ஸோ இங்க அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இப்போ வந்து சுப்ரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆயிட்டாரு. ஆனா டேரக்டர் சில டைம்ல வந்து எட்டி பார்க்கும். உங்க படத்துல ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டரா? இல்ல எட்டியில கூடவே உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லா பார்த்தாரு. அதுல வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாரு. அதனால இன்னொரு விஷயம் சோனியா அகர்வால் பத்தி சொல்லி ஆகும். அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்றோம் அவ்வளோ அவங்க உள்வாங்கிட்டு, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு பிளஸ்னா டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ஒரு வே வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்ட முதல்ல அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணன் அவர் கூட இருந்தாரு, எல்லாம் பார்த்து பண்ணலாமா கேட்பாரு, பண்ணலாம். அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்ரமணியம் சார், அந்த போஸ்டர்ல உங்க படமே இல்லையே, சஸ்பென்ஸ் கண்ணாடியோட கண்ணாடி இல்லைன்றதால வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியும். என்ன கைடு நடிச்சிருக்கீங்க என்னவா? ஏன்னா அதான் சஸ்பென்ஸ். டைரக்டர் கிட்ட கேட்கறதுல என்கிட்ட கேட்கறீங்க. அண்ணா எப்படி சொன்ன மாதிரி டிஎஸ்ஆர் சொன்னா தெரியுமா, 200 300 கவுண்ட் பண்ணி அண்ணா சொல்லுவாரு. இவனை சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600 புறநானூறு பானுவேன், இறங்கி வந்துட்டா 100 200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டா ஒரு விஷயம், இப்ப யாரோ காமெடி நடிகர்கள் பத்தி கேட்டாங்க. என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய நடிகர்கள். ஆனா கதை சொல்றவன் கிட்டத்தட்ட 2000 3000 பேர் கதையை வச்சுட்டு இருக்கான் ரெடியா. அப்ப என்னன்னா ஃபேமஸா உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலான்னும் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க, வில்லன்களை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாகேஷ் காலத்துல இருந்து, தேங்காய் சீனிவாசன் காலத்துல இருந்து, சுருள்ராஜன் காலத்துல இருந்து எல்லாமே ஹீரோ நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தா நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்க ஒரு கதை நாயகனா ஆக்கிடலாம், அதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனா சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்ப வேணாலும் இப்ப ஹாரூன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்கு. பல பேரை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உண்டாகிறதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திடாதிடியில வந்து தனுஷ் அம்மாவா செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க. செந்தாமரை 55 வயசுக்கு மேலதான் ஒரு பெரிய வில்லனே. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளவு நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம், சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் திலகம் நடிச்சிருக்கல. அதுல வந்து 100வது நாள் அந்த நாடகத்துல ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு. அதுல 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனா 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணிப்பார். ஆனால் டி ராஜேந்திரன்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லனா இருக்கிறார். அப்ப அது வரைக்கும் இங்க சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலங்கள் வந்து யார வேணாலும் எப்ப வேணாலும் பெரிய ஆள் ஆகும். ஆனா எப்பன்னு யாருக்கும் தெரியாது. அதான் சினிமாவுடைய மேஜிக். இங்க இருக்கிற நிறைய பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும் டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். இந்த ஜெகன் வந்து மிக சிறந்த பாடலாசிரியரா வர்றான், இப்ப நடிகனா வர்றான் இல்லையா. யாரை எந்த இடத்துல கொண்டு வரும்ன்றது
சினிமா வச்சிருக்கிற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சிருக்கு. ஆனா யார் யாருக்கு எப்ப வச்சிருக்குன்னு தெரியாது. ஆனா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்நியன்ல வந்து ரெமோ மாதிரியும் இருக்காங்க. டேரக்டர் சார், நீங்க டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ள இருந்தாங்களா, இல்ல டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தாங்களா? அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சிருக்கீங்க. அவர் வந்து இன்னும் நடிக்க போலாமா இல்ல மியூசிக் போலாமான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க சார். இது நீங்க அபார்ட்மெண்ட் பூஜை வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாம ப்ரொடக்ஷன் நம்பர் 1, 2 போறீங்க? அப்ப சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டை கரெக்டா போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் படம் பண்ண இல்ல டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா, வேற டைட்டில் சொல்லியிருக்காமோ, அப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார். சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த சமஞ்சி. அதான் நெக்ஸ்ட் சித்தார்த்துக்கு இது நீங்க தான் சொல்ற மாதிரி இந்த 2 கண்ணுல எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். ஆஸ் அ டைரக்டரா பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனா பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். இசையமைப்பாளர்களே ஒரு நடிகனில் ஒரு இசையமைப்பாளர்.